சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 8 ஜூலை 2026. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. ஸோ நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி. அதனால் நான் வந்து இன்றைக்கி சென்செக்ஸில் தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 12:20 கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது ஒரு டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன் ஸ்பாட்டில். என்னோடய ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால நான் ஏன் இங்கே 16 லாட்ஸ் வந்து நாங்கள் செல் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து 150. ஸோ என்னோடய ரிஸ்க் பர் ட்ரேட் வந்து 50,000 டிவைடட் பை இந்த 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு ஈக்குவல் டு 333 குவான்டிட்டி வந்து நான் செல் பண்ணலாம். அதை வந்து சென்செக்ஸோட லாட் சைஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் டிவைடட் பை 20 கொடுத்தேன்னா 16 லாட் வந்து நான் செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே வந்து நான் 16 லாட் வந்து நான் செல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 16 லாட் நான் செல் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸையும் நான் எப்போ என்ட்ரி எடுக்கணும் அடுத்த செகண்ட் வந்து என்னோடய கை வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு போயிடும். ஸோ என்ட்ரி எடுத்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் லாஸ் போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 16 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இன்றைக்கி இந்த ஒரு ட்ரேடாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு வேளை ஆப்போசிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த பிளான் என்னன்றதை பார்க்கணும். ஓகேங்களா? ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 12:25க்கு வந்து இந்த 16 லாட்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். 77,600 கால் ஆப்ஷனை வந்து ஒரு 16 லாட் வந்து நான் மெயின் பொசிஷனாக நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 12:25க்கு இந்த பொசிஷனை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். நான் டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ எதுவும் ஹிட் ஆகலை. டார்கெட் சைடு பொறுத்த வரைக்கும் ஒரு 1:1 ஆச்சு நான் மெயின்டைன் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி 2:45 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன் எங்கே இருந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இதுதான் வந்து டார்கெட் சைடு இருக்கிற பிளானு. ஸ்டாப் லாஸ் சைடு வந்து நான் ஸ்டாப் லாஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ஸ்பாட்டில் அந்த ஏரியாவுக்கு வந்தால் கூட நான் ஸ்டாப் லாஸை புக் பண்ணிவிடுவேன். இல்லாட்டி நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் இந்த ட்ரேடை விட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஸோ இதுதான் என்னோடய இன்றைக்கான பிளானு. இப்போதைக்கு இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா ஒரு 3,000 வந்து மைனஸில் தான் போயிட்டுருக்கு. ஒரு 4,000 பக்கம் வந்து மைனஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரேட் என்ன ஆகுதுன்றதை வந்து நான் இதை முடிச்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் இந்த டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன்னா, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய RA1 டவுன் சைட் டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இந்த ட்ரேடை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோவில். அந்த வீடியோவை நான் காட்டுறேன். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ கூட போய்ட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அம்புல்டு வில்லேஜ் ட்ரேடர்ன்றதான் நம்மளோட சேனல். இந்த சேனலுக்குள்ளே போனீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு நிஃப்டி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஒரு 3 வீடியோஸ் இருக்கும். அந்த 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரிடிக்ட் த டவுன் சைடு மூமெண்ட் இன் நிஃப்டின்னு ஒரு வீடியோ நான் கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட 27 நிமிஷம் அது ப்ளே ஆகிருக்கும். பார்ட் 2ன்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் தான் வந்து இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது RA1 டவுன் சைட் டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ப்ரைஸ் செக்ஷன் நடந்துச்சுன்றது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து இதுதான். ஓகேங்களா? ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் யூடியூப்பில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் கூட நீங்கள் வேணால் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நான் இந்த டவுன் சைட் ட்ரேடை எடுத்து வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இங்கே கேப் டவுனு 20 ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து டே லோ தாண்டி இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த 20 ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விங் ஹை போயிருக்கலாம். அந்த ஏரியாவில் ஸ்டாப் லாஸு டே லோவை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே என்ட்ரி எடுத்துகிட்டு இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் ஒரு 2:45 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் நான் முடிச்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து இன்றைக்கி என்ன ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பக்கம் லாஸில் தான் வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:45 ஆகுது. ஸோ நான் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் ட்ரேட் தானே நான் எடுத்திருந்தேன். அந்த டவுன் சைட் ட்ரேட் நம்மளுக்கு ஃபேவராக தான் நல்லாவே போயிடுச்சு இன்றைக்கி. நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45,219 ரூபா வந்து நான் இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 57 ரூபா பக்கம் வரும்போதே இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் போதுன்ட்டு. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக இன்றைக்கி டிகே ஆகாது. ஏன்னா நாளைக்கு தானே எக்ஸ்பைரி. ஸோ அதனால் இதுவே போதுமான ப்ராஃபிட்ன்றதால நான் ஒரு 45,800 ரூபா பக்கமே நான் அந்த ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தது ஒரே ஒரு ட்ரேடு தான். நம்ம ஆர்டர் புக் எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ நம்மளோட ஆர்டர் புக் இது தான். காலையில் 12:25க்கு வந்து இந்த ட்ரேடை நான் ஓப்பன் பண்ணேன். ஒரு 16 லாட் வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். 77,600 கால் ஆப்ஷன் வந்து இப்போ வந்து சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 76,300 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1,400 பாயிண்ட் வந்து அவுட் ஆஃப் த மணி ஆகிடுச்சு நம்ம செல் பண்ண அந்த ஸ்ட்ரைக்கு. ஸோ அதை வந்து நான் ஒரு 2:24க்காக வந்து அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் தான். நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து நம்ம டைரெக்ஷன் ஃபேவராக போயிட்டதால் இந்த ஒரு ட்ரேடோட நான் வந்து ப்ராஃபிட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன சார்ஜஸ் ஆகிருக்குன்னு நம்ம அதையும் பார்த்துருவோம். இந்த ட்ரேடுக்கு ஆன சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 228 ரூபா வந்து சார்ஜஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ட்ரேட் வந்து இவ்வளோ தான். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் ஆரம்பத்தில் நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்தே நான் அப்டேட் பண்ணிவிட்டு தான் நான் இந்த வீடியோவை நான் பண்ண ஆரம்பித்தேன்.
ஸோ இங்கே மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு விஷயமே வந்து புதுசாக நடக்கிறது கிடையாது. ஒரு டவுன் மூவ் கொடுக்க போதா இல்லை ஒரு அப் மூவ் கொடுக்க போதா, அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சிம்டம்ஸ் காட்டுன்றதை வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸோட நிஃப்டி சார்ட்டை கம்ப்ளீட்டாக ஒரு 1200 சார்ட்டை எடுத்து கம்ப்ளீட்டாக அதை நான் ரிசர்ச் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி தான் எந்த இடத்துல ஓப்பன் ஆகி அடுத்த மூவ் எந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ட்ரி வந்தால் என்னென்னலாம் ஆக வாய்ப்பு இருக்குதுன்றதெல்லாம் தனித்தனியாக நான் கேட்டகரைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்கி தான் ஒரு 20 ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஃபாலோ பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். அதனால தான் என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக என்னால் ட்ரேட் பண்ண முடியுது. ஒரு ட்ரேட் எடுத்து வச்சுட்டு இவ்வளோ அமைதியாக என்னால் உட்கார முடியும். எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, அடுத்த மூவ் என்ன கொடுக்குது, இதை வச்சு நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், எங்கே டார்கெட் புக் பண்ணணும். ஓகேங்களா? இதை வந்து நான் செப்பரேட்டாக என்னோட ரூல்ஸில் எல்லாமே நான் மெட்டீரியலைஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஒரு வேளை நம்ம எடுக்கிற ஃபஸ்ட்டு ட்ரேட் ரிவர்சல் திரும்பினாலுமே கூட எப்படி இன்னொரு ஆப்போசிட் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் ரிகவரி ட்ரேட் எடுத்து அந்த லாஸை ரிகவர் பண்ணி நம்ம சின்ன லாஸ்லையோ இல்லை பிரேக் இவன்லையோ சின்ன ப்ராஃபிட்லையோ இல்லை பெரிய ப்ராஃபிட்லையோ முடிக்கிறதுன்றதுக்கும் என்கிட்ட பிளான் இருக்குது. ஸோ அந்த பிளானை வந்து கரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அதை தான் நான் பண்ணுறேன். நான் ட்ரேடிங்க்கு இங்கே உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிளானை ரெடி பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு பிளான் என்கிட்ட இருக்குது. அந்த பிளான் பிரகாரம் வந்து அன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த ட்ரேடை முடிச்சுட்டு நான் போகிறேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து இந்த ப்ராஃபிட் இன்றைக்கி பண்ணியிருக்க முடியுது. ஓகேங்களா? அதனால தான் என்னால் இன்றைக்கி இந்த டவுன் மூவ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி என்னால் ட்ரேட் எடுக்க முடியுது. ஓகேங்களா? பட் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய மூமெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய மூமெண்ட் வந்து எல்லா நாளும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து டவுன் மூவ் தான், ஆனால் அது சைட்வேஸில் முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து செல்லிங் தான் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் இதை வந்து செல்லிங்காகவே பண்ணுறேன். இவ்வளோ பெரிய மூமெண்ட் வந்திருக்கு, இதை பையிங் பண்ண தான் நிறைய ப்ராஃபிட் கிடைக்குமே நம்ம மனசு நினைக்க தோணும். ஆனால் அது எல்லா நாளும் கிடைக்காது. என்றைக்கோ ஒரு நாள் இது நியூஸால் இவ்வளோ பெரிய மூமெண்ட் வருது. மற்றபடி நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஆஃப் டைம் வந்து 70% ஆஃப் டைம் சைட்வேஸ் தான் ஆகும். டைரெக்ஷனல் தான் போகும், ஆனால் அது சைட்வேஸில் போகும். அப்படி பண்ணும்போது பையிங் பண்ணால் கூட பெருசாக ப்ரீமியம் ஏறாது. ஆனால் செல்லிங் பண்ணும்போது ப்ரீமியம் நல்லா கரையும் அந்த டைரெக்ஷனில். ஸோ அதனால தான் நான் செல்லிங்கே இது கூட ஆட் பண்ணி டைரெக்ஷனலையும் இது கூட ஆட் பண்ணி 5 இயர்ஸோட கம்ப்ளீட் 1500 சார்ட் டேட்டாவை எடுத்து வச்சு நான் ரிசர்ச் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலோடு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசு, எனக்கு 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்துச்சு சென்செக்ஸில். அதனால தான் நான் வெறும் 16 லாட் நான் போட்டிருக்கேன். என்ன தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 100% ஒர்க் ஆகுமே சொன்னால் கூட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நான் எந்த ட்ரேடும் நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? 100% மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு வந்து ஒரு 60-70% எனக்கு அக்யூரசி இருந்தாவே போதுமானது நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வரதுக்கு. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற பொசிஷன் சைசிங் பண்ணி அதுக்கேற்ற லாட்டை தான் போட்டு நான் ட்ரேட் பண்ணுவேன். அதுதான் வந்து என்னை வந்து கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிது. என்னால் வந்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இதை வந்து என்னால் இந்த ட்ரேடை வந்து என்னால் திரும்ப ரிப்பீட் பண்ணி என்னோட ட்ரேடிங் பிளான்ஸை ரிப்பீட் பண்ணி என்னோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி என்னால் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.